விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சுகங்களும் யோகங்களும் லாபங்களோடு கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே விரும்புவாங்க. பூமியில் பிறந்த எல்லாருமே நல்லா இருக்கணும், சுகமாக வாழணும். அதே மாதிரி நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஆனால் நம்ம கர்ம பலனை அனுசரித்து தான் இவை எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதை எப்படி பார்க்குறப்ப சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ உங்களுடைய குணாதிசயமும் அவரை ஒத்து தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன நடக்கும்? அதிகாரம், ஆளும் தன்மை, நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசிக்காரங்க அப்படி ஒரு மிடுக்காக தான் நடப்பாங்க. அதில் ஒரு கம்பீரம் இருக்கும். பணிஞ்சு அல்லது வளைஞ்சு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வராது. அப்போ சிம்மராசினாலே ஒரு கம்பீரம் வரும். அதே மாதிரி இந்த பழைய சோற்றையே சாப்பிட்டாலும் அதை தங்கத்தட்டில் தான் வச்சு சாப்பிட்ணுன்னு பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த குணாதிசயம் அவங்ககிட்ட இருக்குது. தாராளமான சிந்தனை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரங்கள்ட்ட இருக்குது. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா ஆளுமை இல்லையா, அதனால் எல்லாரையும் அரவணைச்சு போகிறதுல இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இணை எதுவுமே கிடையாது. இவங்ககிட்ட பண்பு இருக்குது, பக்தி இருக்குது, ஞானம் இருக்குது, முன்னோருடைய ஆசீர்வாதமும் இருக்குது. அவர்கள் முன் ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியமும் இவர்களுக்கு கருணையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லா பலங்களும் நிறைய கிடைக்க போகுது. சரி, இப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு லாப பலங்கள் கிடைக்கணும்னா ரெண்டு கிரகம் இவங்களுக்கு நல்லா இருந்தால் போதும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவரவருடைய ஜென்ம ஜாதகத்தில் சிம்மராசிக்காரர்களை உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது 5, 9 என்று சொல்லக்கூடிய தெய்வஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் பகவான் சூரியனை பார்த்தாலும் அவரோடு சேர்ந்தாலும் சரி மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். அவரோடு குரு பகவான் நட்பு கிரகம், அந்த கிரகமும் உங்களுக்கு சேர்ந்து இருந்துச்சுன்னா சார் பிறந்த காலகட்டங்களில் இவைகள்லாம் சேர்ந்து இருந்தால் யோகங்கள் நிச்சயமாக நிறைய வாழ்க்கை போல கிடைக்கும். சப்போஸ் அப்படி சேரவே இல்லை அப்படின்னா பெயர்ச்சிகள் வருது பார்த்தீங்களா, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு வர்ற மாதிரி ஒவ்வொரு மாதமே சூரியனுமே பயிற்சி அடைந்து கொண்டு இருப்பார். அந்த பயிற்சியின் மூலமாக நான் சொன்ன மாதிரி அமைப்புகள் அமைஞ்சிச்சுன்னால் அந்த காலகட்டங்களில் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய லாபத்தை கிடைக்கலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிடைக்கிற நேரத்தில் கிடைக்கிற விஷயத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னால் அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் அதை அதாவது ஒரு மழை காலகட்டங்களில் தண்ணீர் நிறையா வரும். அது தடுப்பணைகள் மூலமாக சரியான முறையில் தடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் வறண்ட காலகட்டங்களில் அந்த நீரை பயன்படுத்திக்கலாம். அப்போ கிடைக்க வேண்டிய காலகட்டங்களில் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா அப்புறம் பின்வரும் காலகட்டங்களில் அது நமக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி தான் கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே அதை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு யோகங்கள் உண்டு. ஏன்னா சிம்மராசிக்காரங்கள்ட்ட குணாதிசயங்களை முதல்ல நான் சொன்னேன், இதுதான் இவங்களுடைய முக்கியமான குணாதிசயமாக வருது. அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசியில் முதல்ல மக நட்சத்திரம் வருகிறது. இந்த மக நட்சத்திரத்திற்கான முதல் குணாதிசயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெகமாலும் யோகம் படைத்தவர்கள் இந்த மக நட்சத்திரத்துக்காரங்க. இவங்க காரியவாதிகள்னால் தன்னுடைய காரியம் ஜெயமாக நடக்கணுங்கிறதுக்காக எப்பேற்பட்ட ராஜதந்திரங்களையும் பயன்படுத்தக்கூடிய வல்லமை இந்த மக நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட உண்டு. அதே மாதிரி எல்லாரையும் யாராக இருந்தாலும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க பிரியப்படுவாங்க. பிறருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு நினைக்கிறத விட யாரையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது ஒன்றுமே இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குணாதிசயம் நிச்சயமாக உண்டு. அப்போ அவங்களுடைய அந்த குணாதிசயத்துக்கு தக்க மாதிரி தான் அவங்க நடப்பாங்க. இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாருக்கும் எளிதில் கட்டுப்பட மாட்டார்கள். அவங்க எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும்னு தான் பிரியப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறிவு, ஆற்றல் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தி.
இவளுக்கு தெய்வ பலம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அவளுக்கு. அந்த தெய்வ பலத்தின் மூலமாக பக்தி, அந்த மந்திர உபதேசம், இதன் மூலமாக அவங்க எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டு வர்றாங்க. அடுத்து பூர நட்சத்திரம், ரொம்ப அருமையான நட்சத்திரம். கண்டிப்பு விட ஜாஸ்தியாக இருக்கும், கருணை அதை விட அதிகமாக இருக்கும். தாய்மை உள்ளம் கொண்ட நட்சத்திரம்னா அது பூர நட்சத்திரம் தான். ஆடம்பரத்தை ரொம்ப விரும்புவாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா சொகுசாக இருக்கணும், ஒரு நல்ல ஆடம்பரமாக இருக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். இவங்க எல்லாரையும் அன்பு செலுத்தக்கூடிய காதல் பிரியர்கள்னு சொல்லுவோம். அப்போ அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துவாங்க. தெய்வ சேவை புரிவார்கள். இறைவனுக்கு தொண்டு செய்கிறதுல இவளுக்கு இணை யாருமே இல்லை. அந்த அளவுக்கு தெய்வ சேவை புரிவார்கள். அடுத்தது தான் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை பணத்தாலேயோ அல்லது அவர்களுடைய செயலாலேயோ சொல்லாலேயோ தன் பக்கம் வெற்றி கிடைக்கும் அளவுக்கு சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவங்க இந்த பூர நட்சத்திரத்திற்காரங்க. அடுத்து உத்திர நட்சத்திரத்துக்காரங்க. இந்த உத்திரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிகார பலம் நிறையா இருக்கும். எல்லாமே தனக்கு கீழே தான் இருக்கணும், நான் நினச்சது நடக்கணும், நான் நினச்சது தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு கொஞ்சம் அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவங்க. யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். ஆனால் அவங்களுக்கு சொந்த வீடு, வண்டி, வாகன யோக அமைப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பூர்ண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. அந்த கிரக அமைப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள்.